Good morning all. Welcome to PM Lectures. Engineering Physics Unit 1 Properties of Matterல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் போன செஷனோட கண்டினியூவேஷன் பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் பீம். ஸோ பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் பீமோட டெரிவேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே போன கிளாஸில் நாம் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணணும் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டை டெரைவ் பண்ணுறதுக்கு ரெக்கார்டு பாஸ்லேட்ஸு ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா கான்ஸ்டன்ட் பீம் பெண்ட் ஆகும்போதும் பெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இதில் பீமில் ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. தேர்ட் பாயிண்ட்டு இதோட ஓன் லோடுனால இது பெண்ட் ஆகலை. ஸோ லோடு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பீம் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். மெட்டீரியல் ஹோமோஜீனியஸ், அப்புறம் ஜாமெட்ரி யூனிஃபார்மாக ஹோமோஜீனியஸாக இருக்கும். அப்புறம் உங்கள் பீம் வந்து எலாஸ்டிக். டிஃபார்மிங் லோடை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பீம் வந்து ரெக்கவர் ஆயிரும். தென் பீமை கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம லேயர் அனலைஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த பீமு இது மாதிரி மல்டிபிள் பேரலல் லேயர்ஸ்னால 1 by 1 அரேஞ்ச் ஆகிருக்கிறதா எடுத்துக்கிறோம். இந்த ஒரு லேயரையும் ஃபிலமெண்ட் சொல்லுவோம். இப்போ இது மாதிரி ப்ராப்பர் ஃபோர்ஸ் கொடுத்து பீமை பெண்ட் பண்ணுறோம். ஸோ டாப் லேயர்லாம் டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், பாட்டம் லேயர்லலாம் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இன்டர்மீடியட்டாக உள்ள லேயரில் ஃபோர்ஸ் எதுவும் ஆக்ட் ஆகாது. அந்த பர்டிகுலர் ஃபிலமெண்ட்டை நம்ம என்னென்ன சொன்னோம், நியூட்ரல் ஃபிலமெண்ட்டு. நியூட்ரல் ஃபிலமெண்ட்டோட ஆக்சிஸ் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ். நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து மெட்டீரியலோட சென்ட்ராய்டில் இருக்கும். மெட்டீரியலோட சென்ட்ராய்டுங்கிறது வந்து மெட்டீரியலோட ஜாமெட்ரிக்கல் சென்ட்ரு. இந்த லேயர் ஒரு லேயரும் அதோட கம்ப்ரெஷனையும் டென்ஷனையும் ரெக்கவர் பண்ணுறதுக்காக இன்டர்னலாக ஒரு ரெக்கவரிங் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும் இது மாதிரி. ஸோ நம்ம அப்ளைடு ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் ரெக்கவரிங் ஃபோர்ஸ் மட்டும்தான் மெட்டீரியல் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். அந்த ரெக்கவரிங் ஃபோர்ஸு இண்டிவிஜுவல் ஃபிலமெண்ட் அதோட ஒரிஜினல் லென்த்துக்கு ரெக்கவர் பண்ணும். ஸோ ரிசல்ட்டு பீமு பெண்டிங்லேருந்து ரிலீஸ் ஆகி ஸ்ட்ரெயிட் பீமாக மாறிடும். ஸோ நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்னென்னா, இதில் ஒரு ஃபிலமெண்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டு அதில் எவ்வளோ ரெக்கவரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதுக்கு கரஸ்பாண்டிங் மொமெண்ட் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா ஃபிலமெண்ட்டோட ரிசல்டன்ட் மொமெண்ட் என்ன அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் வேல்யூ தான் பீமோட இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டை டெரைவ் பண்ணுறதுக்கு இந்த நியூட்ரல் ஃபிலமெண்ட்டையும் ஏதாவது ஒரு ஃபிலமெண்ட்டையும் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். இதுதான் இந்த கிளாஸோட மேஜர் பார்ட்டு, இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் பீமோட டெரிவேஷன். இது 2 dimensional வியூ ஆஃப் பீம். இதில் நியூட்ரல் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து ஒய் டிஸ்டன்ஸ் மேலே இன்னொரு ஃபிலமெண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபிலமெண்ட்டில் எவ்வளோ ரெக்கவரிங் ஃபோர்ஸ் இருக்குது, அதுக்கு கரஸ்பாண்டிங் மொமெண்ட் என்ன, இதை தான் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபிலமெண்ட்டில் இருக்கிற டிஃபார்மேஷன் அனலைஸ் பண்ணுறதுக்காக 2 parallel லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த 2 parallel லைனும் நியூட்ரல் ஆக்சிஸையும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்ட ஃபிலமெண்ட்டோட ஆக்சிஸையும் PQ ஏசிங்கிற பாயிண்டில் கட் பண்ணுது. ஸோ இனிஷியலாக PQ இஸ் ஈக்குவல் டு ஏசி. இப்போ இந்த பீமை இது மாதிரி ப்ராப்பராக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி பெண்ட் பண்ணுறேன். பெண்டிங்க்கு அப்புறம் நாம் தியரியில் பார்த்த மாதிரி இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிற எல்லா ஃபிலமெண்ட்டும் எலாங்கேட் ஆகிருக்கும், அது கீழே இருக்கிற எல்லா ஃபிலமெண்ட்டும் கம்ப்ரஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த பீமோட த்ரோ அவுட் திக்னஸ்லையும் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அண்ட் டென்சைல் ஃபோர்ஸ் இது மாதிரி ஆக்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்ட ஃபிலமெண்ட் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ இதில் டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் பீம் பெண்ட் ஆகிறதுனால. ஸோ இந்த சி இதோட இனிஷியல் பொசிஷன்லேருந்து வெளியில் போகும், இந்த ஏ இதோட இனிஷியல் பொசிஷன்லேருந்து வெளியில் போகும். ஓகே, அப்போ ரிசல்ட்டு பெண்ட் ஆனதுக்கு அப்புறம் PQவில் சேஞ்ச் இருக்காது, ஏன்னா நியூட்ரல் ஆக்சிஸ்லேயே எடுத்துருக்கிறோம். ஏசி இனிஷியல் லென்த்தோட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போது PQ இஸ் ஸ்மாலர் தென் ஏசி ஆர் ஏசி இஸ் கிரேட்டர் தென் PQ. ஓகே, நம்ம ரெஃபரன்ஸ் 2 parallel லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா, அது இப்போ பெண்டிங் அப்புறம் என்ன ஆகும், ரெண்டும் இன்வர்ஸ் லேண்டிங்காக இருக்கும். ஸோ ரெண்டும் கான்டாக்ட் பண்ணுற பாயிண்ட்டை ஓன்னு எடுத்துக்கலாம். OQவோட லென்த் R, OCயோட லென்த் R+Y. ஆங்கிள் பிட்வீன் தீஸ் 2 ரேடியல் லைன் தீட்டா. ஸோ இப்போது ஏசியில் ரெக்கவரிங் ஃபோர்ஸ் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். இந்த ரெக்கவரிங் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரெயின் எவ்வளோன்னு மெஷர் பண்ண போகிறேன். அப்புறம் ஹூக்ஸில் அப்ளை பண்ணி ஸ்ட்ரெஸ் எவ்வளோன்னு மெஷர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்லேருந்து ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண போகிறேன், ஃபோர்ஸ்லேருந்து மொமெண்ட் கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகே, இதுதான் வந்து சீக்வன்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெயின் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்,
இந்த செக்மெண்ட் ஏசியோட இனிஷியல் லென்த் வேணும், ஃபைனல் லென்த் வேணும். பெண்ட் பீம்னால இந்த செக்மெண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண டென்சைல் ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் எஃபெக்ட் ஏசியோட லென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதோட இனிஷியல் லென்த்தை எப்படி கால்குலேட் பண்றது? இந்த டயக்ராம்ல இருந்து நம்ம இனிஷியலா பார்த்த மாதிரி PQ இஸ் ஈக்குவல் டு ஏசி. ஃபர்தரா PQ ஆஃப்டர் பெண்டிங்கும் சேமாக தான் இருக்கும், ஆனால் ஏசியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த டயக்ராம்ல PQ இஸ் ஈக்குவல் டு பிஃபோர் பெண்டிங்கா, பிஃபோர் பெண்டிங் வந்து PQ இஸ் ஈக்குவல் டு ஏசியா. அப்போ இந்த PQவோட லென்த்து தான் இந்த ஏசி செக்மெண்ட்டோட இனிஷியல் லென்த். இப்போ இந்த ஏசியோட லென்த்து டிஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ரிசல்டன்ட் லென்த். ஸோ டிஃபார்ம்டு லென்த் கால்குலேட் பண்ணோம்னா ரிசல்டன்ட் டிஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ரிசல்டன்ட் லென்த்லேருந்து இனிஷியல் லென்த்தை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைச்சிடும். அப்புறம் டிவைடட் பை இனிஷியல் லென்த் போட்டால் ஸ்ட்ரெயின் கிடைச்சிடும் இல்லையா? இப்போ இதில் ஏசி PQ வேல்யூ மெஷர் பண்ணுறதுக்கு நாம் ஸ்கூலில் படித்த தியரி தான் யூஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி ஒரு ஆர்க்கில் 2 ரேடியல் லைன் இருக்கு, இதோட ரேடியஸ் 6, தென் ஆர்க் லென்த் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ரேடியல் லென்த்துக்கு இடையில உள்ள ஆங்கிள் தீட்டானா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. ஸோ இந்த ஐடியாவை யூஸ் பண்ணீங்கன்னா PQ இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ தீட்டா, AC இஸ் ஈக்குவல் டு இந்த ரேடியல் லென்த் y plus r into theta. Okay, so strain is equal to change in length divided by original length. Change in length is equal to AC minus PQ divided by original length PQ. Change in length AC என்னன்னு பார்த்தோம், இந்த radial length y plus r into theta minus original length என்ன, இந்த PQ வந்து r into theta divided by original length r theta. இது simplify பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? நியூமரேட்டர்ல பிளஸ் ஆர் தீட்டா மைனஸ் ஆர் தீட்டா கேன்சல் ஆயிரும். ஃபர்தரா தீட்டா கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஒய் பை ஆர். அதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் ஹூக்ஸ் லால என்ன பார்த்தோம்? எலாஸ்டிக் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இதில் நாம லென்த் சேஞ்ச் அப்சர்வ் பண்ணுறதுனால கரஸ்பாண்டிங் மாடுலஸ் யங்ஸ் மாடுலஸ். ஸோ யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். So stress is equal to strain into elastic modulus. Okay, elastic modulus in the beam oda elastic modulus. For example, இத ஸ்டீலை வச்சு மேக் பண்ணிருந்தீங்கன்னா ஸ்டீலோட யங்ஸ் மாடுலஸ் யூஸ் பண்ணிக்கணும். என்ன மெட்டீரியல் வச்சு நீங்க பீமை மேக் பண்ணிருக்கீங்களோ அந்த மெட்டீரியலோட இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி யங்ஸ் மாடுலஸ் இன்டு அப்சர்வ் பண்ண ஸ்ட்ரெயின் y by r. So result is stress is equal to E into y by r. இப்போ நாம ஃபைண்ட் பண்ண இந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூல இருந்து ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணலாமா? பேசிக்காக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன டெஃபினிஷன்? ஃபோர்ஸ் பெர் ஏரியா. இதில் நாம் யூஸ் பண்ணுற ஃபோர்ஸு இந்த ஃபிலமெண்ட்டு இதோட டென்சைல் ஸ்ட்ரெயினில் இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற ரெக்கவரிங் ஃபோர்ஸ். ஸோ இது என்டையர் பீமில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை பாயிண்ட் பண்ணாது, ஒரு ஃபிலமெண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ரெக்கவரிங் ஃபோர்ஸு. அதனால நான் இதை ஸ்மால் ஃபோர்ஸு DFன்னு எடுத்துக்கிறேன். அண்டு இது ஆக்ட் பண்ணுற ஸ்மால் ஏரியாவை DAன்னு எடுத்துக்கிறேன். இது டென்சைல் ஃபோர்ஸு. ஸோ இது ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலராக தான் ஆக்ட் ஆகணும் இல்லையா? ஸோ அந்த ஏரியா எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த ஜோனை உங்களுக்கு நான் மேக்னிஃபை பண்ணி காட்டுறேன். இதுதான் நாம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்ட ஃபிலமெண்ட். இதோட ஏரியா DA. இதில் பீம் பெண்ட் ஆகிறதுனால இது மாதிரி இந்த ஏரியா பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபிலமெண்டோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டிஃபார்ம்டு லென்த்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த ஃபிலமெண்ட்டு ஜஸ்ட் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அண்ட் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் ஒரு ரெக்கவரிங் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஃபோர்ஸு தான் DF. ஸோ ரெக்கவரிங் ஃபோர்ஸு டிவைடட் பை இந்த ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ். So DF is equal to stress into DA. Stress already நம்ம find பண்ணிட்டோம், EY by R. So DF is equal to EY by R into DA. Okay, இப்போ நம்ம மொமெண்ட் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக மொமெண்ட் பார்க்கணும்னா நமக்கு என்னென்ன ரெக்கார்ட் டேட்டாஸ் வேணும்? ஒரு ரொட்டேஷனல் ஆக்சிஸ் இருக்கணும், லிவர் லென்த் இருக்கணும், இதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எவ்வளோன்னு தெரியணும்,
ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இனிமேல் ரெக்கவர் டேட்டா வந்து ரொட்டேஷனல் ஆக்சிஸும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா இதில் ஒரு டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதுதான் டிஎஃப். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பேரலாக இனிஷியலாக ஒரு பாயிண்ட்டை நியூட்ரல் ஆக்சிஸில் எடுத்துக்கிறீங்க. ரொட்டேஷன் ஆகும்போது என்ன ஆகும், இந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்டு இங்கே டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறோன்னா, இந்த பாயிண்ட்டு நியூட்ரல் ஃபிலமெண்ட்டில் இருக்கிற பாயிண்ட்டை ரொட்டேஷன் ஆக்சிஸாக வச்சுக்கிட்டு ரொட்டேட் ஆகிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ஒய். ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரொட்டேஷனல் ஆக்சிஸ் அண்ட் force applied point. So moment about neutral axis y into df. இதில் மொமெண்ட்டை நான் வந்து டிஎம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு ஃபிலமெண்ட்னால ப்ரொடியூஸ் பண்ணுற மொமெண்ட். டோட்டல் மொமெண்ட் ஆஃப் பீமை கேபிட்டல் எம்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டிஎஃப் ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம். இஒய் பை ஆர் இன்ட்டு டிஏ, அதோட ஒய்யை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இஒய் ஸ்கொயர் by r into dA. ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் ஃபிலமெண்ட்னால ப்ரொடியூஸ் ஆன இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட். ஸோ இது மாதிரி எல்லா ஃபிலமெண்ட்லேயும் இண்டிவிஜுவலாக இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டை கால்குலேட் பண்ணி அதையெல்லாம் டோட்டல் எடுத்திங்கன்னா அதுதான் பீமோட இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டு. சிம்பிளாக பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் பீம் சொல்லிடலாம். ஓகே, இதில் டிஎம் ஒரு ஃபிலமெண்ட்டோட இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டு, இண்டிவிஜுவலாக எல்லா ஃபிலமெண்ட்டோட பெண்டிங் மொமெண்ட்டை ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் டோட்டல் மொமெண்ட் ஆஃப் பீம், ஈக்குவேஷன் நம்பர் 5. ஸோ இதில் இ பை ஆர் கான்ஸ்டன்ட், ஏன்னா இ வந்து மெட்டீரியல் கான்ஸ்டன்ட்டு, ஆர் வந்து இந்த பர்டிகுலர் பெண்டிங்க்கு ஆர் வேல்யூ கான்ஸ்டன்ட், நியூட்ரல் ஆக்சிஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கான்ஸ்டன்ட். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன மீனிங்னா, இது மாதிரி ஒரு கர்வேச்சர் இருக்குது, இதுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்க்கணுன்னா இந்த கர்வை வந்து சர்க்குலராக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சர்க்கிளோட ரேடியஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்க்கும்போது நம்ம ரிஜிட் பாடிக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணோம், எம்ஆர் ஸ்கொயர். ஸோ எம் ஈக்குவலன்ட் டேர்ம் டிஏ, ஆர் ஈக்குவலன்ட் டேர்ம் ஒய். ஸோ இதில் எம்ஆர் ஸ்கொயர் என்ன பார்த்தோம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருந்தால் ஒரு ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணுறது கஷ்டம். ஓகே, அது மாதிரி இங்கே ஒய்டிஏ ரெண்டுமே ஜாமெட்ரி ப்ராப்பர்ட்டி. அதனால இந்த பர்டிகுலர் டேர்மை ஜாமெட்ரிக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அல்லது செகண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. இந்த ஜாமெட்ரிக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ஐஜின்னு டினோட் பண்ணுறேன். ஸோ ஐஜி வேல்யூ அதிகமாக இருந்தால் மொமெண்ட்டு ஜாஸ்தி, மொமெண்ட் அதிகமாக இருக்கும். மொமெண்ட் அதிகமாக இருந்தால் உங்கள் பீமை ஈஸியாக பெண்ட் பண்ண முடியாது, நிறைய ஃபோர்ஸ் கொடுத்தா பெண்ட் பண்ண முடியும். அப்படின்னா ஐஜி வேல்யூ அதிகமாக இருக்கிற பீமில் நீங்கள் நிறைய லோடு அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு மெட்டீரியலோட லோடு பியரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த ஜாமெட்ரிக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கணும். அதுக்கு ஒய் ஸ்கொயரையும் டிஏவையும் அதிகமாக ஆக்கணும். ஸோ ஒய்யை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன மீனிங், ஒய்ங்கிறது ஃபிலமெண்ட்டோட டிஸ்டன்ஸு ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ். அப்போது நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து ஃபார் அவே ஃபிலமெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஜாமெட்ரிக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம். நமக்கு ரிசல்டன்ட் பீமோட திக்னஸ் என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ பீமோட திக்னஸ் அதிகமாக இருந்தால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம். செகண்டு, பீமோட ஏரியா இன்க்ரீஸ் பண்ணோம்னா, ஏரியா என்ன, இந்த பர்டிகுலர் ஃபிலமெண்ட்டோட ஏரியா. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாம் பிரெத்தை இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ இந்த பீமோட பிரெத்தும் திக்னஸ் அதிகமாக இருந்தால் ஜாமெட்ரிக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும். இது ஃபைனல் ஃபார்மெட்டு. இந்த டேர்முக்கு பதிலாக ஐஜி சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இந்த ஐஜி என்னது, ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ உங்கள் பீமோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஜாமெட்ரியை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ளஸ்ஸு இது என்னது, மெட்டீரியலோட இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி, யங்ஸ் மாடுலஸ். ஸோ அதிகமான யங்ஸ் மாடுலஸ் இருக்கிற மெட்டீரியலை வச்சு நீங்கள் பீமை பில்ட் பண்ணிங்கன்னா அதனாலே மொமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன்று, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். சிம்பிளாக ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் பெண்ட் பீம். சிம்பிளாக ஒரு ஸ்கேலை பீமாக எடுத்துக்கலாம். இந்த ஸ்கேலை இனிஷியலாக பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சோண்டு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இது மாதிரி பெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அது கரஸ்பாண்டிங் பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் பீம் குறைவாக இருக்கும். ஸோ
ஸோ இந்த பர்டிகுலர் பெண்டிங்கில் உங்கள் பீம் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் குறைவாக இருக்கும். அதனால் நீங்கள் இன்னும் ஃபர்தராக பெண்ட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இன்னும் குறைஞ்சிரும். ஸோ ஆர் வேல்யூ குறைஞ்சதுனால எம் வேல்யூ கூடிரும். உங்கள் பீம் வந்து நிறைய மொமெண்ட்டை பெண்டிங்க்கு அகைன்ஸ்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த பர்டிகுலர் டிஃபர்மேஷனுக்கு அப்புறம் ஃபர்தராக பெண்ட் பண்ணோம்னா நாம் நிறைய ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும் இல்லையா? ப்ராக்டிக்கலாகவே நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ இவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் குறைஞ்சிரும். ஸோ பீமோட மொமெண்ட்டு இன்னும் கிரேட்டர் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா பீம் பிரேக் ஆயிரும். ஸோ எவ்வளோ மினிமம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வரைக்கும் உங்கள் பீமை பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளைடு ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டா பீம் ரெக்கவர் ஆகுதோ அந்த பர்டிகுலர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு கரஸ்பாண்டிங் மொமெண்ட் தான் உங்கள் பீமோட பெண்டிங் மொமெண்ட். ஃபர்தராக நம்ம ஒரு 2 ஸ்பெஷல் கேஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிற பீம், ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன், இது மாதிரி சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் இருக்கிற பீம். இந்த ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு ஜாமெட்ரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஜி BdQ/12. ஸோ ஐஜிக்கு பதிலாக BdQ/12 போட்டிங்கன்னா கிடைக்கிற ஃபார்முலா தான் பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் ரெக்டாங்குலர் பீம். அது மாதிரி இந்த சர்க்குலருக்கு ஜாமெட்ரிக் இனர்ஷியா ஐஜி இஸ் ஈக்குவல் டு πr⁴/4. ஸோ அதை நீங்கள் ஐஜிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரிசல்டன்ட் பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் பீம் தான் இந்த பீமோட இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் E πr⁴/4 into r. These are references. Thank you all.